சியோன் லிந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எஸ்தர் புத்தகத்தில் காணப்படுவதான சிலுவை நிழலை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து பிரசனத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், வேத புத்தகத்திலே சிலுவையின் நிழலை பழைய ஏற்பாட்டிலும் நாம் காண்கிறோம். மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் ஆண்டவராய் கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை அருள்நாத கிறிஸ்துவானவர் லூக்கா 24 அதிகாரம் 25வது வசனத்திலே நமக்கு தெரிவித்தார். கிறிஸ்துவ மகிமை உண்டாவதாக. அதே விதமாக இந்த எஸ்தர் புத்தகத்திலும் ஆமான் மருதேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டதை குறித்து எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெரிவிக்கிறது. ராஜாவின் உக்கிரகம் அப்போது தணிந்தது. அப்படியே ஆமான் மருதேகாய்க்கு என்று சொல்லி ஒரு தூக்கு மரம் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதிலே மருதேகாய்க்கு பதிலாக ஆமான் ஏற்றப்பட்டார். அதே விதமாக நமக்கு பதிலாக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆம், அந்த சபிக்கப்பட்ட மரத்திலே அவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆம், கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்துல சிலுவை கிறிஸ்துவுக்காக குறிக்கப்பட்டாலும் அதிலே ஆமான் அடிக்கப்பட்டது போல சத்துருவை சாத்தானை சிலுவையிலே அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே விதமாக எஸ்தர் புத்தகத்திலும் அங்கே மருதேகாய்க்கு பதிலாக ஆமான் எடுக்கப்பட்டு ஒரு பண்டிகை நாளாக ஆசரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மருதேகாய் ராஜாவின் அரண்மனை பெரியவனாய் இருந்தான். அவனுடைய பிரகீர்த்தி நாடு முழுவதும் பிரசித்தமாயிற்று. ஆம், ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். கிறிஸ்து பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு பண்டிகை நாளாய் ஆசரித்தார்கள். அருள்நாத கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக சிலுவையில ஜெயம் எடுத்தபடியால் வெற்றி சிறந்தபடியால் நாமும் கூட பண்டிகை நாளாய் ஆசரிக்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பெருமையுள்ளவருக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார். அப்படித்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. நமக்கு தாழ்மை கிறிஸ்துவானவர் தாழ்மையின் உருவமாய் வந்தார். பெருமையுள்ள ஆமான் அழிந்து போனான். ஆனால் தாழ்மையாயிருந்த மருதேகாய் உயர்த்தப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அதே விதமாக தன்னை தாழ்த்தீர ஒருவரையும் ஆண்டவர் உயர்த்தி மகிக்கிற ஆசீர்வாதம் தருகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்தபடியினாலே அவருக்கு நாவுகளாகவும் அறிக்கை பண்ணும்படி மேலா நாமத்தில் தந்து அவர் மகிமைப்படுத்தினார். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமை
தண்டனையும் கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதை நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாது. கீழ்ப்படிதலை உத்தமம். கர்த்தர் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆம், ஆண்டவரை கிறிஸ்துவானவர் அவர் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் நமக்காக அவர் மகிமையின் ரூபமாய் இருந்து நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். நாம் கிறிஸ்துக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அப்பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி யாக்கோபு 4:10 சொல்கிறது. மகிமை உண்டாவது. நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், அங்கே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம், அவர்தாமே வசனத்தினாலே தாங்குகிறவராய், அவர்தாமே முன்னேற்றத்தில் மகத்துவமானவராய் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை நாம் தரிசிப்போம். முன்னேறாம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.